சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய நிறுவனம், கடைகள் வைத்திருக்கக்கூடிய பலருக்கும் கடன் பிரச்சனை, முன்னேற்றமின்மை, இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. அவை ஏன் ஏற்படுகின்றன என்பதை இந்த காணொளியில் பார்ப்போம். 10ஆம் அதிபர் எனப்படும் தொழில் ஸ்தானாதிபதி 3, 6, 8, 12 ஆகிய பாவகங்களில் இருந்தாலும், அவர்களோடு இணைந்திருந்தாலும் தொழிலில் பிரச்சனை வரும். 10க்குரிய அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படாது. 10ஆம் அதிபர் 6ஆம் இடத்தில் இருந்தாலும், 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தாலும் தொழிலில் கடன் கண்டிப்பாக ஏற்படும். 6ஆம் அதிபதியின் நட்சத்திர சாரத்தை 10ஆம் அதிபதி பெற்றிருந்தாலும் கடன் ஏற்படும். இவர்கள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றாலும் இந்நிலையே தொடரும். 10ஆம் அதிபர் 8ஆம் வீட்டில் இருந்தால் தொழிலில் எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் முன்னேற முடியாது, தொழில் சிறப்படையாது. இவர்கள் பரிவர்த்தனை ஆனாலும் அல்லது இருவரும் சேர்ந்திருந்தாலும் இந்நிலை உண்டு. மேலும் தொழிலில் அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திக்க வைப்பார். அதனுடைய அதிகப்படியான வட்டிக்கு கடன் வாங்கவும் வைத்து அல்லாட வைப்பார். தொழிலை கைவிட முடியாமலும் தொடர முடியாமலும் அல்லாட வைப்பார். 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில், அதாவது விரயஸ்தானத்தில் நின்றால் தொழிலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படும். எவ்வளவு பணத்தை திரும்ப போட்டாலும் நஷ்டம் ஆகிக்கொண்டே இருக்கும். வியாபாரம் மிக மந்தமாக இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி நீசம் பெற்றாலும் அல்லது ஒரு நீச கிரகம் அவரை பார்த்தாலும் நஷ்டமே ஏற்படும். தொழில் சிறக்காது. இந்த 10ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் அல்லது ஒருவர் மற்றொரு சாரத்தில் நின்றாலும் இதே நிலை. தொழில்காரகரான சனி கெட்டிருந்தாலும் அவர் தொழிலில் முன்னேற்றத்தை தர முடியாது. சந்திரன் சனி தொடர்பு தொழிலில் தடங்களை தரும், சிறப்படைய விடாது. லக்னாதிபதி கெட்ட கிரகங்களுடன் இணைந்து மேற்கண்ட 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் தொழில் சிறப்படையாது.